வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். சிவபெருமான வேண்டிக்கிறேன் சார். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்கலாம் வீடியோவில் அப்படின்னா, எங்கள் ஸ்டோரி தான், வேறெல்லாம் போடுற மாதிரி இல்லை. ஏன்னா என் காதுக்கு எதெல்லாம் வந்து ஒலி கேட்குதோ அதெல்லாம் ரிப்பீட் அடிச்சுட வேண்டியதான். என்ன கமெண்ட் போய்ட்டு நானும் எதுவும் கண்டுக்க மாட்டேன். நீங்கள் 2 குரூப் போட்டு நல்லா டைட் வச்சிங்கன்னா நானும் வச்சு விட்ருவேன். டைட்டு வேண்டாம், என்ன அது வாட்டில் அப்படி இப்படியே போய்கிட்டு இருக்கட்டும். எங்கள் அப்பா வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி 1,50,000 ரூபா கொடுத்தா கையெழுத்து போடும், இல்லைன்னா போடாது அப்படின்னாரு அப்போவே. இப்போ வாக்கியப்பான வரும், பொம்மாவை அதை வாங்கி சொல்லு. அவ்வளோ கேன குப்பையாக போயிட்டேன் நான், ஒன்றுமே தெரியாதா? அட கடவுளே, இப்படியே போச்சு என் பொழப்பு. எனக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல விட்டுருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியுமே கொஞ்சம். ஐயருக்கு அப்பா இருக்கும்போது போட்டே அதில் பார்த்து வந்து பள்ளியில் போய் கேஸ் போட்டு எல்லாம் அதில் வரவே இல்லை. இன்னி வேலை வருது. அப்பா இறந்தே 15 வருஷம் ஆகி போச்சு. அது போட்டு 35 வருஷம் ஆகி போச்சு. அந்த வாய்க்கா தோண்டி 30-35 வருஷம். இப்போ போய் நான் இன்னும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றது. அப்புறம் இன்னொன்று, அது ஏதோ செல்லப்பனுடைய பேரனோ யாரோ எனக்கு தெரியல, கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தர்றேன். எங்கே தர முடியும்? அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஜூஸ் பேச்சு வேண்டாம். அதுக்கு நானே பிச்சை போட்டு போயிடுவேனே. இனி அப்படித்தான் பேசுவேன், பிச்சை போடத்தே பேசணும். என்ன நான் பக்காவாக வந்து சொல்கிறேன். பேர் மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு சேனல் இருந்தால் ஸ்ட்ரைக் அடிக்க முடியும். நீங்கள் சும்மா ஸ்ட்ரைக் அடிச்சிங்கன்னா அதில் நல்ல வேல்யூவான ஒரு உங்களை ரொம்ப தாக்கி தரக்குறவாக தாக்கி பேசியிருக்கணும். அப்போ தான் யூடியூப்காரர் வந்து விடுவார். சரிங்க நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சுக்கணும். சும்மா முடியாது. அது ஒரு ஸ்ட்ரைக்கில் வர்றது நிறைய அடிக்கணும். அதில் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும், நம்மளை பற்றி என்ன தாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சேனல் தொடங்கி படாத கஷ்டப்பட்டேன். நான் யதார்த்தமாக போனேன். அது ஒரு பொண்ணை நம்பி அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய அழுது கூட போட்டிருப்பேன். அவ்வளோ தூரம் நான் எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த அமௌண்ட் வரும் இதெல்லாம் நான் நினைக்கல. தனியாக இருக்கிற யாருமே இல்லை, டைம் பாஸ் ஆகட்டும் கொஞ்சம், அந்த ஒரு எண்ணத்தோடு நான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சேனல், புன்னகை அருவி மீடியா ஆஃபிஷியல், அந்த சேனல் வந்து கோலம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னால் கோலம் போட முடியல. வெயில் காலத்துக்கு போட முடியல. ஏசி போட்டு அப்புறம் கீழே லைட்டை போட்டு ஃபேனை போட்டு அது அவ்வளோ பொறுத்து இல்லை. அதை விட்டு முடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணால் அது போட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது பாஸ்வேர்டு ஏரியா போயிடுச்சு. அது இன்னொரு சேனல் பண்ணால் அந்த பிள்ளை கையிலேயே எல்லாமே இருந்துச்சு. இங்கேயும் பார்த்துக்கலாம், அங்கேயும் பார்த்துக்கலாம், அப்படி இருந்துச்சு. அதில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடுச்சு அது. அதுக்கப்புறம் ஒரு சேனல், அது பாஸ்வேர்டு கொடுக்காம மட்டும் அது போயிடுச்சு. நல்லா ரீச் ஆச்சு அது. அப்புறம் தான் இந்த சேனல் SS லைஃப் ஸ்டைல், இது உருவாக்குனது. இது உருவாக்கி நல்லா பிக்கப் ஆச்சு, பரவாயில்ல ஆச்சு. ஆனால் இதுலேயும் குளறுபடி ஆகிருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி இன்றைக்கி பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்குது. காசு வந்துக்கிட்டு இருக்குது, எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் அதுக்கப்புறம் தான் நான் நிறைய வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது தெரியுமா உங்களுக்கு? கனகா அனுப்பிச்சுடுறது, அது 6,500 அனுப்பிச்சுடும். ஆனால் கனகாவோடைய ஃப்ரெண்டுங்க கேரளாவிலேருந்து வந்து கோயம்புத்தூர் படித்த பசங்க, பொண்ணுங்க, இங்கே ஈரோட்டிலேருந்து பொண்ணுங்க, கல்யாணமான பிள்ளை, இதெல்லாமே கனகாவோட ஃப்ரெண்டு இருப்பாங்க. நான் சாப்பாடு பிரியாணி போட்டால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பேன். கொடி கொடுக்கும் கனகா. அந்த ஒரு நன்றிக்காக ராஜீவ் அப்படிங்கிற ஒரு பையன் எனக்கு இன்றைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்படி கோகிலா, ராஜீவ் 2 பேரும் நான் இது மாதிரி சொல்லுவேன். இப்போ எனக்கு காசு இந்த மாதிரி ப்ராப்ளம், காசு இல்லைப்பா அப்படின்னா எவ்வளோ வேணுமா இதுதான் கேட்பாங்க. வாங்கி தின்னுட்டு அவங்க கொடுத்ததெல்லாம் ஹெல்ப்பெல்லாம் வந்து ஈடுனை ஆகாது. ஒரு டிவி, கலைஞர் டிவி யாரும் எங்களுக்கு சும்மா கொடுத்தாங்க. அந்த பையனுக்கு அதை சும்மா தூக்கி கொடுத்தோம் கிரிக்கெட் பார்க்குறவங்காட்டி. அந்த பையன் இப்போ வரைக்கும் கூட மறக்காமல் அந்த கோகிலாவும் ராஜீவ் 2 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது யாருக்கும் தெரியாதுல்ல. எனக்கு கனகாலத்தில் நான் சொல்ல தேவைப்பட்டால் கேட்டு வாங்குவேன். அந்த அளவுக்கு நான் பழகி வச்சுருக்கேன்ல. அந்த இது மட்டும் இல்லை. நாங்கள் ராவுலபாளையத்தில் இருந்தப்போ ஒரு பையன் நாகிரெட்டி அப்படின்னு, நாங்கள் அங்கே இருக்கும்போது கவர்மெண்ட் காலேஜில் தான் இன்ஜினியரிங் படித்தா. அப்படி இப்போ ஹைதராபாத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி அந்த பையன் அப்படித்தான் நல்ல அவங்க அக்கா வீடு மேலே நாங்கள் கீழே இருந்தோம். அந்த பையன் அப்போது நாகிரெட்டி அமௌண்ட் அர்ஜென்ட்டாக இருந்தால் டேப்லெட் இருந்தால் கேளுங்கான்ட்டு நான் போட்டு விடுவேன். அப்படிமா அப்படி அது 1,50,000 2 லட்சம் சேலரி வாங்குறேன். அப்படி அப்போ அவங்ககிட்ட வந்து எப்பாவது ஒரு டைம் டேப்லெட்டுக்கு இல்லைன்னா மட்டும் கேட்பேன். 1000 ரூபா கேட்டால் 2000 ரூபா போட்டுவிடுவோம். அப்படி புரியுதா? இந்த மாதிரி தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் எனக்கு பிச்சை தான். பிச்சை போடுற மாதிரி பிச்சை கேட்குற போடுறாங்க. எனக்கு அதை பற்றி நான் வருத்தப்படல. அவங்க ஒரு அம்மாவாக நினச்சி போடுறாங்க பார்க்குறேன்.
இதில் கனகால வந்து நீ காசு அனுப்பிச்சி விட்றாத அப்படியே கப்பிச்சு போடுங்க, அதுக்கெல்லாம் எனக்கு இருக்கவே நெவர். அந்த இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நிறைய இருக்குது, என்ன 1 2 இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. பார்ப்போம். அடுத்த வீடியோவில் கொஞ்சம் சொல்கிறேன்.